ஹாய் கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்து லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்குது. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு அப்படியே முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாட்டில் அந்த கூழாங்கல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இது என்ன சாமந்தியா செவந்தியாடா? செவந்தி. சாமந்தி. சாமந்திடா. மணக்குது. என்னென்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். கலர் பாருங்கள், எக்கச்சக்கமான கலர் இருக்குது. இது நம்ம அகலக்கோட்டிலே கிடைக்கும். அது மசூரில் சாமந்தி பூ. இதை பாருங்கள், இது என்ன அதில் சூப்பராக இருக்குது. டார்க் பிங்க்கு. இப்படி பாருங்கள், இந்த ஸ்கேனிங் ஒரு 10 ரூபா அனுப்பிச்சுட்ருங்க. பாருங்கள், செடியோட வேரியண்ட் பாருங்கள் எத்தனை இருக்குது. இது நார்மலாக பார்த்துருப்பீங்க. இந்த ஆற்று பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஆற்று சைடு காட்டு சைடு அந்த மாதிரி சைடு அதிகமாக அதே மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கள்ளி செடி பாருங்கள் எத்தனை வேரியண்ட்டில் கொண்டு வந்துருக்கு. பயங்கரமாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரோஸ்மெரிங்களா? இந்த கள்ளிச்செடி பாருங்கள், இதுதான் கள்ளிச்செடி. எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக தொட்டால் சோழி முடிஞ்சு தொட்டுறாதீங்க அதுக்குன்ட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இந்த நம்ம ஊர் சைடில் அந்த சோளக்கது இருக்கு உங்கள்கிட்ட, அந்த மாதிரியே கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஏய் தொட்டுறதுரா, அதெல்லாம் ஒன்றும் சூப்பராக இருக்குது தொடுறதுக்கு. ஏய் குத்தி கீழே இருக்கக்கூடாது, ஆப்போசிட்டாக அப்படி தூக்க பாருங்க, எதுவுமே ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம இப்படி பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே இப்படி ஆப்போசிட்டாக இறக்கிட்டிங்கன்னா உள்ள ஏறி முடிஞ்சு. அதான் இண்டோர் பிளானட் இதெல்லாங்க. நீங்கள் வந்து இண்டோரில் வச்சு நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மற்ற இது எல்லாமே நார்மல். இதில் ரோஜா செடி, இது நம்ம ஊர் சைடுவே இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து இந்த கூலிங்காக இருக்கிறதுனால ஃப்ளவர்லாம் பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்னஸ்ஸாக கொண்டு வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், பாட் பாருங்கள், இதுலேயே கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள். இதுதான் கள்ளிச்செடிங்க, குட்டி குட்டிஸாக பவுல் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாலே ஒரு லுக் எப்படி இருக்குங்க. இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலில் அந்த டேபிளில் இருக்கும். பேம்போ இந்த மாதிரி பாருங்கள். இதில் இது பாருங்கள், இது எப்படி இருக்குது. வித்தியாசமாக பார்க்க எல்லாமே ஒரு இந்த பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி செஞ்சு வச்ச மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பாருங்கள், இது ரோஜா பூ மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் அது வந்து இலையன்னு நினைக்கிறேங்க. வெறும் இலை தான் வரும், ஃபுல்லாகவே இப்படி தான். சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்க்க ஃபுல்லாகவே நம்ம வந்து இவ்வளோ நேரம் இந்த இதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இது காட்டுறதுக்குள்ளே. ஆனால் ஃபுல்லாக சொல்லணும் தான் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த செடியில் ரோஜா செடி இது ஓகே நார்மலாக. அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இது காட்டு இந்த லைன் போயிட்டு வந்துடலாம். இதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது இந்த நம்மளோட சின்ன இது தேசிய கொடி மாதிரியே கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். அப்படியே பச்சை மஞ்சள் ஒயிட்டு அப்படி சூப்பராக இருக்குங்க. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அப்படியே பார்த்தாலே அப்படியே வெறித்தனமாக இருக்குங்க. இங்கே வந்து மயங்கிரிங்க, பார்க்காத செடிலாம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம். ஒசூர் சைடில் போனால் மேக்ஸிமம் பார்த்துருப்போங்க. ஆனால் இங்கே வந்து வேறு லெவலாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இலையை பார்த்தாவே தெரியும், சாஃப்ட்னஸ் அப்படி தடிமனாக இருக்குங்க. இந்த இலையை தொட்டு பார்த்தாவே ஒரு அட்டை மாதிரி இருக்குது. பட் இருந்தாலே அதுவும் செடி தான், அதுக்கும் உயிர் உண்டு. கீழெல்லாம் இது போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இந்த பாருங்கள் ஃப்ளவரில் பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஒசூர் சைடில் போனால் மேக்ஸிமம் இதில் இருக்கும். நம்ம வந்து வித்தியாசமாக இது மொத்தமே கொண்டு வரலான்னு பார்த்தோம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும். அது ட்ராகன் ஃப்ரூட் கிடையாது. இது ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும். அது ட்ராகன் ஃப்ரூட் செடி இல்லை. அது வந்து நம்பி வாங்கிடாதீங்க. இவங்களே இந்த ஓனர்ஸ்மே சொல்லி இது வந்து வெறும் இதே மாதிரி கொடி மட்டும் தான் போய்கிட்டே இருக்கும் கிட்ட. அதெல்லாம் இருக்கிறது இப்போ இருக்குது மேக்ஸிமம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஷோ செடி தாங்க. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ பாருங்கள் எப்படி இருக்குது, ஒயிட் கலராக இருத்தனமா பயங்கரமாக இருக்கா. கட் பண்ணவே தேவையில்ல, அப்படியே போடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இங்கிட்டு இங்கே பாருங்கள். இது என்ன செடி தெரிஞ்ச மேக்ஸிமம் உங்களுக்கு செடி பேர் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பட்டன் ரோஸா, அதில் சாரிங்க டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. வித்தியாசமாக அழகாக என் மச்சான் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கள்ளி செடி தாங்க மேக்ஸிமம் அது வெறித்தனமாக கொண்டு வந்துருக்குங்க. இது பார்க்க வந்து எல்லாமே ஒரு இது மாதிரி இருக்குது. இதை பூனைக்குட்டி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பாருங்க. குட்டிஸு நீங்கள் பார்த்தா இப்போ தான் போட்டிருக்காங்க. அது இது பாருங்கள், எப்படி இங்கே பாருங்க, இது பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள், டெடி பேர் பொம்மை. இது பாருங்கள், இது எப்படி இருக்குது. எல்லாமே நம்ம சைட்லேயே கிடைக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்திருக்கனால இப்போ நமக்கு வீடியோ எடுக்கிறதுனால சான்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சைடில் வீடியோ எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டோன் அடிக்க வச்ச மாதிரியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் செடி ஸ்டோன் அடிக்க வச்ச மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க.
அதேமாதிரி கிராஸு நார்மலாக அதேமாதிரி செடி பாருங்கள், இது பாருங்கள் அப்படியே வேறு லெவலில். இதெல்லாம் செடி பேரில் என்னென்னு தெரியாது, பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. தொடங்க நீங்கள் பார்க்க வந்து ஒரு நார்மலாக தெரியும், ஆனால் அதோட சாஃப்ட்னஸ் வெறித்தனம் இருக்குது. மச்சா மாட்டிக்கணும் பாருங்கள எப்படி இருக்குன்னு. அது இலையோட இது தடிமன் வேலை. இந்த இலையே இப்படி தான் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்க்கவது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த சைடு, இந்த ஊட்டி சைடு, இந்த சில்னஸ் பிளேஸ் சைடில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் போன இடத்துக்கே பார்க்குக்கே போயிட்டு இருக்கீங்களே, ஏன்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்க. இதுவும் ஒரு நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி. இது ரகனே தெரியல, செடியா என்ன ரகனே தெரியல. இது பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இந்த பாம்பை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, உங்களுக்காக இது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து லென்த் வீடியோ தான் எடுத்துருப்போம், ஆனால் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ நாங்கள் ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் நாங்கள் ஷார்ட் பண்ணி நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா உங்களோட வியூஸ் எங்களுக்கு தேவை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்னடா லென்த்தாக பேசி போர் அடிக்கிறாங்க, கழுத்தாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி இங்கே ஸ்கிப் பண்ணி விட்டு அடுத்த வீடியோ போயிடாதீங்க. அடுத்த வீடியோ போகிறதாங்க அது பாருங்கள், இந்த மாதிரி செடிலாம் இருக்குமோ அப்படின்னு. அடுத்த வீடியோ போகிறதாலும் நீங்கள் வந்து நம்ம வீடியோவை தான் பார்க்கணும். பாருங்க, இதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பார்க்க வந்து குட்டி குட்டிஸாக அழகழகா. ஆமாம், செடினே தெரியல, இது செடி பேர் செடி பேர் தெரியல. இது நாங்களுமே அலங்கார செடின்னு சொல்லுவோம். ரோட் சைடு வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குங்க, கலர் டிஃப்ரெண்ட்டு வேரியண்ட்டு. சூப்பர் ஆசம். ஆனால் இது ஹைலைட் என்னென்னு வச்சுக்கோ, நம்ம வந்து ஒசூர் சைடில் போனால் இது ரோட்டு சைட்லேயே வச்சுருப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் லுக்காக இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோ அப்படியே ஒவ்வொரு ரேக்கு பாருங்கள், அப்படி நடந்து போகிறதுக்கு பார்த்தா ரோட்டில் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து ஒரு இது தாங்க, சார்பை போட்டு தான் வச்சுருக்காங்க. டீசென்ட் லுக்கில் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஏதோ மச்சானுக்கு தெரிஞ்ச ஒரு பிளானெட் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸ்னேக் பிளானெட். இதை வச்சு பாம்பு வீட்டுன்னு வராதுன்னு சொல்லுவாங்களா அந்த பிளான்ட்? ஆமாங்க, இதை நீங்கள் வச்சு ஸ்னேக் பிளான்ட், இதை வச்சு பாம்பு வீட்டுக்குலாம் வராது. சப்போஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து அடித்து கொண்டுறாதீங்க, இந்த செடியை எடுத்து காட்டிடுங்க. இல்லை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்க இந்த செடி. நீங்கள் வந்து இது ஃபோட்டோ பிடிச்சி வச்சு, தம்பி இது வந்து பாம்பு வீட்டுக்கு வரும்போது ஸ்னேக் பிளானெட் இருக்குது எங்ககிட்ட, நீ பயந்து போயிட்டு தம்பி அப்படின்னு. இதெல்லாம் திராட்சை செடி, இங்கிட்ட திராட்சை செடி கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் வந்து செடியை பார்க்குறீங்க அப்படின்லாம் தேவையில்லைங்க, இந்த லுக்கு பார்த்தாவே ப்ரெசன்டேஷன் தான் மஸ்ட்டு. ப்ரெசன்டேஷன் பண்ணவே அங்கே பாருங்கள், இப்படி இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அழகாக. இது ரோஜா பூவோட இதை பார்க்கவே வாங்கிடலான்னு தோணும். இப்போ நாங்கள் வந்து ஆசையை தூண்டிகிட்ருக்கோம் உங்களுக்கு, நீங்களாம் பார்த்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இங்கே ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு பாருங்க, எல்லா செடியிலும் வித்தியாசமாக இருந்துச்சு. இது மட்டும் பூத்துட்ருக்கு. நினைப்பீங்க எல்லாம் மற்ற சைடில் வாங்கினேன் தம்பி பூ ஒரு டைம் தான் பூக்குது, இந்த சைடில் மற்ற டைம் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பாட்டுமே அவைலபிள் தாங்க. பாட்டுங்க பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி செடிக்கு தண்ணி விட்டுறதுக்கு இதிலே போட்டிருக்காங்க, ரேட்டுமே போட்டிருக்காங்க. 130 இதோட ப்ரைஸு, 130. இதுக்கு அதுக்கு ஒரு ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வரிசையாக பாட்டு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கலராக அட்ராக்ட் பண்ணுற பார்க்க வந்து இந்த பிளாஸ்டிக் சாமான் கடையெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரெசன்டேஷன் மஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணாவே நமக்கு வந்து பிடிச்சி போய்டும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்களாம் வந்து இன்ட்ரோ பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கம்பல்லாம் கிடையாது, வாங்கணுன்ற கம்பல்லாம் கிடையாதுங்க. ஆனால் தம்பி நீ எப்போ அங்கே பாருங்க, ஒரு செடி என்ன செடின்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. இந்த தேலில் இருக்குது, அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க. இது தேல் மாதிரி தான் இருக்குது, வித்தியாசமாக. நீங்கள் நினைப்பீங்க தம்பி எப்போ தம்பி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து செடி கொண்டு வந்ததே நாங்கள் தாங்க. நர்சரியில் நாங்கள் வந்து எந்த இடத்துல போகலாம், தூணுலேயும் இருப்போம், துரும்புலேயும் இருப்போன்ற மாதிரி நர்சரியில் நாங்கள் இருப்போம். நர்சரினா நாங்கள் தான் நர்சரி. கத்தாழை எங்கே பாருங்கள், கத்தாழையோட வேரியண்ட்டு பாருங்கள், சூப்பராக. பார்க்கவே அன்னாச்சி பழத்தோட இது மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க. சூப்பராக அப்படியே மினி கத்தாழைங்க இது. நம்ம ஒவ்வொரு இது வந்து இதில் வந்து விச செடியுமே இருக்கும், ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த செடியை எதுவுமே டச் பண்ணாமல் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இங்கே பாருங்க, இங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு பாருங்க, அப்படியே பார்க்கவே என்ன லுக்குது.
ஏன்டா தம்பி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைப்பீங்க. நாங்கள் வந்து கேமரா பக்கம் கொண்டு போயிருக்கோம். இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக தான் இருக்கும். அது பாருங்கள், செடியை பாருங்கள். இல்லை இது வீடியோவில் பார்த்தா தெரியும், எல்லாமே ஒரு மனுஷங்க நடந்து வர மாதிரி, ஒரு மனுஷங்களோட ஷேடோ மாதிரி அப்படி தான் இருக்கும். எல்லாமே கத்தாழை செடி சூப்பராக இருக்குது. டான் 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 எடுத்துன்னு இருக்குது. இதாங்க இந்த கார்டன். நாங்கள் வந்து அந்த லாஸ்ட் எண்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த லாஸ்ட் எண்டில் வெளியே வந்துவிட்டோம். சுற்றியுமே பிளானெட்டு. இது இங்கிட்டு மட்டும் இல்லை, கொய்யா செடிங்க. இது வந்து சிகப்பு கொய்யா. செடியை பார்த்தீங்கன்னா இது வந்து சிகப்பு கொய்யான்னு செடி பார்த்தது தெரியும். சிகப்பு கொய்யா செடி இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இருக்குது கொய்யாலாம் காய், அது காய் வச்சுருக்கு பாருங்க. அது காய் வச்சுருக்கு பாருங்க, காய் வச்சிருக்கு. இதெல்லாம் ஒட்டு செடிங்க, சீக்கிரமாக காய் வச்சிடும் பாருங்க. இதெல்லாம் ஒரு இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் காய் வச்சிருக்கு பாருங்க. ஹைப்ரிட்டு ஷோ செடி. மற்றபடிக்கு நிறைய இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட், ப்ளம்ஸ் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க நீங்களும். நிறைய இந்த செடி பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரா. இது பேர். பெரிய பெரிய கம்பெனி அந்த மாதிரி எல்லாமே வெளியே வந்து இங்கே பாருங்க, இது வடக்காரில் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு இது இருந்தால் தெரியும். நல்லா சூப்பராக இருக்கு. முடிஞ்சு பாட்டு வெளியே இருக்கும், மண் பாட்டு. உள்ள இதான் இதோட நர்சரி. அதான் உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டி முடிச்சாச்சு. இதான் நம்ம கொண்டு வந்த வண்டி. நம்ம இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ணி இப்போ எத்தனை ஒரு தூரத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். 7 கடல் தாண்டி 7 மலைகளை தாண்டி தூரமாக, அதுவும் இந்த எஸ்ஏஎஸ் நர்சரி கார்டனுக்காண்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த லோக்கல் சைட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி, நீங்கள் இது வரைக்கும் யாருமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நர்சரி விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பை பை, டாடா, டேக் கேர்.